நாங்கள் ரோஜாப்பேட்டை மூலிகை சந்தையிலேருந்து பேசுகிறோம். இவங்களும் நம்மளோட ஒரு எஸ்ஹெச் மெம்பர். இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது இவங்களே சொல்லுவாங்க. பாய்மா உங்கள் பேர்? என் பேர் ஜெகனா பேகம், திருவள்ளூர் வார்டு சேர்ந்தவரை. ஜூட் கட் பண்ணி நானே தைக்கிறேன். காட்டன் பேக்கு, ஜூட் பேக்கு எல்லாமே கட் பண்ணி தைக்கவும் செய்கிறேன், சொல்லியும் கொடுக்குறேன். மகளிர் அடியில் இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். நான் இதெல்லாம் இது காட்டன் பேக்கும் தைக்கிறேன். நான் ஆர்டர் இருந்தால் வெளி ஆர்டர் கூட வாங்கி தைக்கிறேன். நான் முக்கால்வாசி பெண்களுக்கு இது கவர்மெண்ட் மாசு கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு இது வந்தது இல்லையா, அப்போ இந்த சணல் பையன் வந்து பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு ஒன்று வந்து ஆமாம், பிளாஸ்டிக்காக வந்து அந்த மாதிரி சணலில் உற்பத்தி செய்கிற பேக்லாம் செய்கிறது. பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு சொல்லி வந்தனால அப்போது ஆரம்பிச்சது தான். ஆனால் இப்போ நல்லா ஃபேஸ்ஃபுல்லாக பண்ணி பத்தாம் நியூ பேக் தான் போகுது. அது லேடிஸுங்க வந்து இந்த தொழில் கற்றுங்க நல்லா முன்னேறலாம் வாழ்க்கையில். நம்ம காலில் நம்ம நிற்கலாம். என்னெல்லாம் பண்ணுறீங்க மேடம்? நான் வந்து லவ் பேர்ட்ஸ் விற்கிறேன், காக்டைலு, பேர் லவ் பேர்ட்ஸில் எல்லாமே விற்கிறேன். இதெல்லாம் பேக்ஸ்லாம் அழகாக இருக்குது. இதெல்லாம் மேரேஜ் தாம்பலம் தாம்பலம் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுக்குறீங்களா? ஆமாம், ஆர்டரும் பண்ணி கொடுக்குறேன், பேரும் போட்டு பிரிண்ட் அடிச்சு தரேன், பிரிண்ட் எல்லாம் பண்ணி தருவீங்களா? இதெல்லாம் அப்புறமா இது தவிர இந்த வேறு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பெருசெல்லாம் பண்ணுவீங்க? இதெல்லாம் ரஸ்கினியில் இது கலம்கறி செய்து கலம்கறியில் ரஸ்கினி உள்ளே போயிடுச்சு. பேக் கட்டுவேன். இதெல்லாம் மெட்டீரியல்லாம் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? நான் சென்னையில் போய் வாங்கிக்குவேன். நானே போய் வாங்கிக்குவேன். வேறு யாரையும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. நான் போய் வாங்கிட்டு நானே. இப்போ இது மாதிரி உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க, சொல்லி கொடுத்துருங்க. இதால் உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்குங்களா? நல்லா ரொம்ப பாதி ஏன்னா படிச்சு நிறைய பெண்கள் வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த தொழிலை கற்றுங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறலாம். எந்த ஒரு யாரும் எதிர்பார்க்க அவசியம் இல்லை. நம்மளே கட் பண்ணி நம்மளே தைச்சி நம்ம 4 பேர் சொல்லிக் கொடுக்கலாம். நன்றி மேடம்.